தேர்தல் அறிக்கை புக்கு நாங்கள் ரெடி பண்ணோம். கூட்டணிக்குள்ளே போகும்போது கூட்டணியோடு சேர்ந்து தான் எங்களுடைய அறிக்கையும் இருக்கும். உறுதியாக நாங்கள் இடம்பெறும் கூட்டணி ஜெயிக்கும், ஆட்சி அமைக்கும். அந்த பட்சத்தில் உறுதியாக ஆட்சி அமைப்பவர்களிடம் நாங்கள் மக்கள் பிரச்சனையை எடுத்து சென்று இந்த பிரச்சனைக்கெல்லாம் நிரந்தர தீர்வு வரணும்னு கண்டிப்பாக மக்களுக்காக கோரிக்கை வைப்போம். அதுக்கு நீங்கள் தான் பதில் சொல்லணும். நானாக பதில் சொல்ல முடியும்? ஏசி எங்களுக்கு நான் பதில் சொல்ல முடியாதுன்னு சொல்லிட்டேன்ல. இன்னைக்கு வரைக்கும் சொந்த உழைப்பில் கட்சியை நாங்கள் வளர்த்துக்கிட்டு இருக்கோம்னு சொல்லிட்டேன். அப்புறம் அதை பரப்புறது எழுதுறது பத்திரிகையாளர்கள் நீங்கள் தான் அதை பரப்புறீங்க. அப்புறம் அதே கேள்வி ஏன்ட்ட கேட்குறீங்க? இது எவ்வளோ பெரிய ஒரு தவறான ஒரு முன்னுதாரணம் தெரியுமா? திருப்பி பேசுறதுக்கு எனக்கு ஒரு நிமிஷம் ஆகாதுங்க. நான் கண்ணியத்தை காப்பாற்றுறேன், புரியுதுங்களா? நான் என்னுடைய வார்த்தைகளை நான் அளந்து தான் நான் பேசுவேன். கண்ணியத்தை காப்பாற்றுறேன். இது கட்சி நியாயமான கட்சி, லஞ்சம் ஊழலுக்கு அப்பாற்பட்ட கட்சிங்க. எவ்வளோ வாய்க்கு வந்தது எது வேணாலும் பேசலாம் கிடையாது. இன்றைக்கி இங்கே எவ்வளோ பிரச்சனை. ஸ்டெர்லைட் ஆலை மூடி இருக்காங்கல்ல, நீங்கள் ஒரு லிஸ்ட் எடுத்து பாருங்கள். ஸ்டெர்லைட்டில் அந்த ஆலையில் யாரெல்லாம் எந்த கட்சியெல்லாம் கையூட்டு பெற்றிருக்காங்க, ஊழல் பொறிஞ்சிருக்காங்கன்னு பாருங்கள். அதில் தேமுதிக இடம் இருக்கா அப்படின்னு செக் பண்ணுங்கள். பத்திரிகையாளர்கள் உங்களுக்கு தெரியாதா? ஏன் அதிகாரப்பூர்வமாக இப்போ என்னுடைய இல்லை. ஆமாம் ஆமாம் ஆமாம். இப்போ என்னுடைய பயணம் நான் போயிட்டுருக்கேன். உங்களுக்கு பார்க்குறீங்களே, இது முடியறதுக்கு 3ஆம் தேதி ஆகும். காலதாமதம் பத்திரிகையாளர்களாகி உங்களுக்கு தான், எங்களுக்கு கிடையாது. புரியுதுங்களா? இருங்க. காலதாமதம் என்ற கருத்து பத்திரிகையாளர்களாகி உங்களுக்கு தான், எங்களுக்கு கிடையாது. இருங்க. எலெக்ஷன் டேட் அறிவிச்சிட்டாங்களா? எலெக்ஷன் டேட் டிக்ளேர் பண்ணிட்டாங்களா? இல்லை, நான் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லுங்கள். எலெக்ஷன் டேட் டிக்ளேர் பண்ணிட்டாங்களா? வேட்பு மனு தாக்கல் செய்கிற டேட் கொடுத்துட்டாங்களா? ஃபைனல் ஓட்டர் லிஸ்ட்டு அறிவிச்சிட்டாங்களா? சொல்லுங்கள். எதுவுமே இல்லை. ஃபைனல் ஓட்டர்ஸ் லிஸ்ட்டு கூட இன்னும் அறிவிக்கலைங்க. எக்ஸ்டென்ஷன் இன்னும் 10 நாட்கள் அதுக்கு கொடுத்துருக்காங்க. அது முடிஞ்சு ஃபைனல் ஓட்டர் லிஸ்ட்டு அறிவிக்கணும். அதற்கு பிறகு தான் தேர்தல் தேதி அறிவிக்கப்படும். அதற்கு பிறகு தான் அந்த ப்ரொசீஜரே ஸ்டார்ட் ஆக போகுது. இது எல்லாம் மார்ச் மாதம் தான் தொடங்க இருக்குது. இன்னும் பிப்ரவரி மாதம் முழு மாதம் இருக்குது. ஸோ காலதாமதம் எங்களுக்கு இல்லை, பத்திரிகையாளர்களாகி உங்களுக்கு தான். எங்களுக்கு எங்கள் கட்சிக்கு உரிய எப்போ முடிவெடுக்கணும், யார் கூட கூட்டணி வைக்கணும், எப்போ அறிவிக்கணும், அதை நாங்கள் உரிய நேரத்தில் செய்வோம். யார் சொன்னது? முதல்ல அது யார் சொன்னது அது சொல்லுங்க எனக்கு. இல்லைங்க, அது யார் முதல்ல அது சொன்னது? இல்லைங்க, நீங்கள் சொல்கிறீங்க, யார் அதை சொன்னது அது சொல்லுங்க. சமூக வலைதளத்தில் யாரோ சொல்கிறதுக்கு நான் எப்படி ஒரு பொதுச் செயலாளராக பதில் சொல்ல முடியும்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க? நான் தான் லேட்டே இல்லைன்னு சொல்லிட்டேனே. லேட்டே இல்லையே. உங்களுக்கு தான் அது லேட்டு, எங்களுக்கு லேட்டு கிடையாது. எங்களுக்கு லேட் இல்லை. இதுவரைக்கும் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தில் முக்கிய நிர்வாகிகள் எல்லாருமே போட்டி போட்டிருக்கோம். கேப்டன் போட்டி போட்டிருக்கார், நான் போட்டி போட்டிருக்கேன், விஜயபிரபாகர் போட்டி போட்டிருக்கார், சுதீஷ் போட்டி போட்டிருக்கார், எங்களுடைய மாவட்ட செயலாளர்கள் எல்லாரும் போட்டி போட்டிருக்காங்க. அதனால் இது ஒரு கேள்வியே கிடையாது. களத்தில் இறங்கி விளையாடுவீங்களான்னு கேட்டிங்கன்னா, இல்லை, களத்தில் இறங்கி விளையாடுவீங்களான்னு விளையாடுவோம். கண்டிப்பாக விளையாடுவோம். உரிய நேரம் வரும்போது